கேலரி டெபிசிட் அப்படின்னு ரொம்பவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. கேலரி டெபிசிட்னா என்னன்னு இந்த வீடியோல சிம்பிளா சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ ஒருத்தர் ஓவர் வீட்டில் இருந்தா ரொம்ப பேர் அவங்ககிட்ட சொல்றது கேலரி டெபிசிட்ல இருக்கு. பட் நோபடி எக்ஸ்பிளைன் ஹவு டு டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் கேலரிஸ்ல நம்ம பாடிக்கு ஒன் டேக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. அதுதான் நம்ம கேலரிஸ்ன்னு சொல்றோம். இப்போ கேலரி டெபிசிட்னா நம்ம ஒருத்தருக்கு கேலரி மெயின்டெனன்ஸ் லெவல் இருக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் லெவல் இந்த 300 to 400 கேலரி டெபிசிட்ல சாப்பிட்டா, அதாவது கம்மியா சாப்பிட்டா நம்மளுக்கு கேலரி டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கேலரி மெயின்டெனன்ஸ் லெவல் எப்படி கண்டுபிடிங்கன்னா, கூகுள் போய் டிடிஇ கால்குலேட்டர் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட ஹைட் வெயிட் அப்படின்னு உங்களோட பர்சனல் இன்ஃபோ கேட்கும். அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரி மெயின்டெனன்ஸ் லெவல் கிடைக்கும். ஸோ நான் இது யூஸ் பண்ணி தான் இந்த 82 kgs வந்து இந்த 75 kg வரைக்கும் மசாலா ஆகாம டெபிசிட்ல இருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த கேலரி டெபிசிட் பத்தி புரியலன்னா நாங்க சில சீக்கிரம் டிப்ஸ் ஒரு பிடிஎஃப்ல கேலரி டெபிசிட் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு வேணும், நான் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கேலரி டெபிசிட் கமெண்ட் பண்ணுங்க. நானே ஒரு டிஎம் காட்டுறேன். ஸோ எப்படியோ சொல்ற மாதிரி தான்